குழந்தை குழந்தை என்பீர்களே, உங்கள் மைத்துனி பெரிய பிராட்டி, அவளைத்தான் உங்கள் மாப்பிள்ளை நயனபட்டர் தேடுகிறார். ஓஹோ, அப்படி போகிறதா கதை? பெரிய பிராட்டி, என்ன இது? பெரிய பிராட்டியை காணோமே. எங்கே சென்றிருப்பாள்? இது கூட உங்களுக்கு புரியவில்லையா? என்னம்மா காந்திமதி செய்வது? நான் அப்படியே வளர்ந்து விட்டேன். திருமணத்திற்கு முன் நானும் ஒருவேளை இப்படியெல்லாம் உன் வீட்டிற்கு வந்திருந்தால் நீ முதலிரவு அன்று மயங்கி விழாமல் இருந்திருப்பாயோ என்னவோ. ஆரம்பித்து விட்டீர்களா? மாப்பிள்ளை வந்து விட்டார். என்ன மாப்பிள்ளை, கை கால் அலம்பிக் கொண்டு விட்டீர்களா? அலம்பி விட்டேன். ஆனால் கையில் ஜலம் ஏதும் தெரியவில்லையே. ஏன் காந்திமதி, புழக்கடையில் ஜலம் வைக்கவில்லையா என்ன? சோமேஜிகளே, உங்கள் அகத்து ஜலத்தில் ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன? கைகளில் பட்டதும் மறைந்து விடுகிறதே. என்னம்மா பிள்ளை, பரபரப்பாக எதையோ தேடுவது போல் உங்கள் கண்கள் அலைந்து கொண்டிருக்கிறதே. இல்லையே இல்லையே, நான் எதுவும் தேடவில்லையே. பெரிய பிராட்டியை தானே தேடுகிறீர்கள்? தேடாதீர்கள், அவள் கிடைக்க மாட்டாள். ஏன்? அவள் கோவிலுக்கு போயிருக்கிறாள். ஓ, கோவிலுக்கு கோவிலுக்கு கொஞ்ச நேரம் இருங்கள், வந்து விடுவாள். இல்லை இல்லை, அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நான் அவசர வேலையாகத்தான் ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தேன் என்று சொன்னேன் அல்லவா. பூவாராக நின்று எனக்கு வேண்டப்பட்ட ஒருவர் பக்கத்து தெருவில் தான் இருக்கிறார். அவரை பார்க்கத்தான் நான் வந்தேன். வரட்டுமா? சரி. சோமயாஜிகளே, உங்கள் ஊரில் மொத்தம் எத்தனை கோவில்கள் இருக்கிறது? கவலைப்படாதீர்கள், இந்த ஊரில் ஒரே ஒரு ஆதிகேசவ பெருமாள் கோவில் மட்டும்தான் இருக்கிறது. பெரிய பிராட்டியும் அங்குதான் சென்றிருக்கிறாள். வேண்டுமென்றால் சொல்லுங்கள், ஆளை அனுப்பி அழைத்து வர சொல்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் எதற்கு அவரை பார்க்க வேண்டும்? நான் இந்த ஊருக்கு வந்தது வேறு ஒருவரை பார்ப்பதற்காக. நான் சென்று அவரை பார்த்துவிட்டு செல்கிறேன். நான் வருகிறேன் வருகிறேன். சரி. என்ன காந்திமதி, கமலநயனர் இப்போதே இப்படி தலையாட்டுகிறாரே? உன் தங்கை பெரிய பிராட்டியை திருமணம் செய்து கொண்டால் இன்னும் பலமாக தலையாட்டுவார் போல் இருக்கிறதே.